ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ரைபாட் இல்லாமல் எப்படி ஈஸியாக வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரைபாடோட ரிவ்யூ பார்க்கலாம். என்னென்ன மெத்தட் நான் யூஸ் பண்ணி வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் செல்லோ டேப் ரோல்ஸ் ஆர் ரவுண்ட் கார்ட்போர்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு டைரிஸ் ஆர் புக்ஸ் நல்லா பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டுக்கு வைக்க நல்லாயிருக்கும். சின்ன சின்னதாக பார்த்திங்கன்னா குட்டி ஹைட்டில் இருக்கும். நல்லா பெரிய பெரிய புக்ஸாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு மொபைல் ஃபோனை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள் ஹாஃப் ஆங்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியும். நல்லா ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏதாச்சும் வீடியோஸ் நீங்கள் பேசுகிற மாதிரி வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுலேயே நீங்கள் ஃபோனை கொஞ்சம் ஸ்லைட் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஆங்கிள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நீங்கள் இதுலேயே நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோனை ஸ்லைடாக வச்சுருந்தேன். இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் மேலே இருந்த ஒயிட் கிளாத் உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த கிளாத் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஓவர் ஹெட் வீடியோ மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபோனை நீங்கள் இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னா நம்ம சேனலில் ஷேர் பண்ணுற வீடியோஸ் மாதிரி ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ், குக்கிங் வீடியோஸ், ஏதாச்சும் ப்ராடக்ட் நீங்கள் காமிக்கிறீங்க, ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது நான் காமிச்ச ஹைட் உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கும். இன்னுமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஹைட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா கண்டெய்னர் நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸுக்கு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் புக்ஸு மேலே வச்சுட்டு இந்த டைம் என்னென்னா ஹேங்கர் வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நீளமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ராடக்ட் ஷோ பண்ணுறதுக்கு, உங்களுக்கு தெரியவும் தெரியாது. அதனால் நீங்கள் ஹேங்கர் அட்டாச் பண்ணிவிட்டு ஹேங்கர் விழுகாமல் இருக்கிறதுக்கு மேலே திரும்ப புக்ஸ் வச்சுக்கலாம். ஹெவியாக இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு வெயிட் மாதிரி வச்சுக்கலாம் அந்த ஹேங்கரில். அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஹேங்கர் மூவ் ஆகாது. மூவ் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஃபோனும் உங்களுக்கு ஈஸியாக கீழே விழுகாது. நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட்டெல்லாம் வீடியோ எடுப்பேன். எந்த டைமுமே விழுகாது நம்மளுக்கு ஃபோனு, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நான் ப்ரோலவியா பிராண்டில் ஒரு ஓவர் ஹெட் ட்ரைபாட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது நான் 5 monthsக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ஈஸியாகவும் இருக்குது நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. நீங்கள் உங்களுக்கு நான் கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே நம்மளுக்கு லைட்டிங் ரிங் லைட் செட் பண்ணுற மாதிரியும் ஒரு ட்ரைபாட் இருக்குது. அதில் அதை நம்ம ரிங் லைட்டும் மொபைலும் செட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக நீங்கள் ரிங் லைட் வைக்க தேவையில்லை. இதிலே உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டோடு வந்துடும். நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னா அந்த ரிங் லைட்டோடு இருக்கிறது வாங்கிட்டிங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாண்டில் நீங்கள் டேபிளோடு அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு சைடு இருக்கும். இன்னொன்று நம்ம ஃபோன் அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சைடு இருக்கும். இதில் 2 ஹோல்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் டேப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேபும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஹோல்டர் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோனுக்கு ஒரு ஹோல்டர் கொடுக்குறாங்க. இதுதான் அந்த டேப் அட்டாச் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம டேப் இல்லாதனால அதை நம்ம வச்சிடலாம். இப்போ ஃபோன் எப்படி நம்ம அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃபோன் அட்டாச் பண்ணுவோம். அந்த சைடில் தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். இதுக்கு நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஹெட்டோட ஒன்று கொடுக்குறாங்க. அந்த ஹெட்டை என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஃபோனை ஏதாச்சும் ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னாலும் அந்த ரொட்டேட்டிங் ஹெட் இருக்கனால ஈஸியாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதை தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாண்டில். அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு 2 பின் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அது சைடில் ஒரு ஹோல் இருக்கும். நீங்கள் அந்த ஸ்க்ரூவை நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹெட் உங்களுக்கு மூவ் ஆகாது. அந்த இடத்துல அந்த ஹோலில் நீங்கள் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற ஸ்பேஸில் மேலே இருக்கலையா அந்த ரவுண்டில் நீங்கள் ஃபோன் ஹோல்டரை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம்.
ஸோ ஃபோன் ஹோல்டரை அட்டாச் பண்ணிவிட்டு ஸோ இந்த சைடில் இருக்கிற ஆங்கிளுக்கு அங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க டைட் பண்ணுறதுக்கு. அதை டைட் பண்ணிட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு மூவ் ஆகாது. ஸோ உங்களுக்கு நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டேபிளோட அட்டாச்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல இதையும் அந்த ஹோல்டரையும் அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பின் போட்டோம் இல்லையா அந்த சைடில், அந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டிங்கன்னா இதுவும் ரிமூவ் ஆகாது. இனி நம்ம டேரெக்டாக நம்ம டேபிளில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த மாதிரி டேபிளில் வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்கிற ஏரியா மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ எந்த டேபிளில் வேணாலும் ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரைபாட் வந்துட்டு உங்களுக்கு யூடியூப் இது பண்ணால் மட்டும்தான் யூஸ் ஆகும் அப்படின்னு இல்லை. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னாலுமே இது யூஸ் ஆகும். ஃபோட்டோஸ், வீடியோஸ், ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த ட்ரைபாட் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரைபாட்லேயே உங்களுக்கு நிறையா மாடல் இருக்குது ஓவர் ஹெட் ட்ரைபாடில். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி மாடல்ஸ் வேணுமோ நீங்கள் அதை கூட செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எப்படி வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்கள். ஸோ ஈஸியாக எப்படி நம்ம வீடியோ எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.